அன்னைக்கு நீங்க எதை மனசுல வச்சுட்டு என் மருமகளை பொண்ணு கேட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. அவ தனியாலும் இல்ல, இதுங்க ரெண்டும் அவளை நம்பிதான் இருக்கு. இதுங்களுக்கு அவங்க அப்பான்னா உசுரு. இன்னொருத்தர அப்பான்னு பொசுக்குன்னு எப்படிங்க ஏத்துக்க முடியும்? என் புள்ள சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் தள்ளி இருக்கான். ஆனா எப்ப வேணாலும் என் மருமகளோட சேர்ந்துருவான். அந்த நினைப்புல தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். இங்க நாங்க வந்துட்டு போனது என் மருமகளுக்கோ உங்க புள்ளைக்கோ தெரிய வேண்டாம். நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. மேற்கொண்டு இந்த விஷயத்துல வேற எதுவும் தப்பா நடந்துராம நீங்க தான் பாத்துக்கணும். என்னங்க, என்ன யோசனை? ஒண்ணு இல்ல லட்சுமி, சும்மாதான். என்ன சும்மாதான்? நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். உங்க முகமே சரியில்லையே. நீ வந்து உட்கார சொல்ற. உட்காரவா? அப்ப விஷயம் ஏதோ பெருசா இருக்கும் போல இருக்கே. ஐயோ, உட்காரு சொல்ற லட்சுமி, நீ வா. என்ன? இல்ல லட்சுமி, இது சரியா வருமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எது சரியா வருமா? இல்லம்மா, சிவத்துக்கு அன்புன்னு யோசிக்கிறோம்ல, அது சரியா வருமா? என்ன திடீர்னு? இல்ல, ஆசையை வளர்த்துட்டு அப்புறம் எல்லாரும் சங்கடப்படக்கூடாதுல்ல. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல லட்சுமி, நம்ம சிவத்துக்கு வேற ஒரு பொண்ணு பார்க்கலாமே. இது வரைக்கும் நம்ம எத்தனை பொண்ணு பாத்திருக்கோம். அதுல உன்னையாவது அவன் திரும்பி பார்த்தானே? இத்தனை வருஷத்துல அவன் முகத்துல சந்தோஷத்தையே நான் இப்பதான் பாக்குறேன். அதுக்கு காரணம் அந்த பொண்ணு அன்புதான். இவனுக்கு அவளை பிடிச்சிருக்குங்க. அதனாலதான் இது நடக்கணும்னு எல்லாரும் பாடுபடுறோம். இல்லம்மா, அவ வீட்லயும் குழப்பம் இருக்குல்ல. என்ன குழப்பம்? அவளுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. இவனுக்கும் 2 குழந்தைங்க இருக்கு. அது இல்ல லட்சுமி, இது அன்புக்கு பிடிச்சிருக்காங்கறதோட மட்டும் முடியற விஷயம் இல்ல. அந்த பிள்ளைங்களுக்கும் பிடிக்கணும்ல. நம்ம புள்ள அந்த பசங்களை நல்லபடியா பாத்துப்பான். அது அன்புக்கு தெரிய போய்தான் அவளும் சிவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி இனியாவையும் அவ நல்லா பாத்துப்பான்னு நமக்கே தெரியும் இல்லங்க. அப்புறம் என்ன? அது இல்ல லட்சுமி, அந்த பக்கம் அவ புருஷன், இந்த பக்கம் அரசின்னு 2 பக்கமும் பிரச்சனை வேணுமா? வேற ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு பக்கம் தெளிவா இருக்கும்ல. தப்பா எடுத்துக்காது லட்சுமி. அன்பு கூட அவளோட மாமியார் இருக்காங்க. அந்த பிள்ளைங்க பாஸ்கர் மேல ரொம்ப பாசமா இருக்குதுங்க. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? இது நிச்சயம் சரியா வராது லட்சுமி. எல்லாம் சரியா வரும். வா பெரிய மனுஷி, நீ எப்ப வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். இனியா, இது உனக்கு புரியாதுடா. நீ ரொம்ப சின்ன புள்ள. நீங்க உங்க பிள்ளைக்கு பொண்ணு மட்டும் பார்க்கல, அப்புறம் எனக்கு ஒரு அம்மாவையும் தேடுறீங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. பாத்தீங்களா எவ்வளவு விவரமா பேசுறான்னு? எனக்கு யாரு அம்மாவா வரணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். அது சரி. எனக்கு அன்பு ஆண்டி பிடிச்சிருக்கு. இல்லம்மா, நாங்க என்ன சொல்ல வரோம்னு உனக்கு புரியல. உங்களுக்கு தான் ஒண்ணும் புரியல. உங்க பிள்ளைக்கும் பேத்திக்கும் ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு. அவங்கள விட்டுட்டு வேற யாரையும் போய் தேடுறீங்க. ஏங்க, அவ சொல்றது வாசம் தாங்க. என்னடி நீ சின்ன புள்ள கூட போய் செட்டு சேர்ற? சின்னவளோ பெரியவளோ நியாயமா பேசுறால. இல்லடா இனியா குட்டி. தாத்தா, அப்பாவுக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு தாத்தா. அவங்க ரொம்ப நல்லவங்க. இது சரியா வரும் தாத்தா. இனியா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேப்பேன். நீ ஒளிக்காம பதில் சொல்லணும். உனக்கு உங்க அம்மாவை பிடிக்குமா பிடிக்காத? ஏய், சின்ன புள்ளகிட்ட என்ன கேள்வி கேக்குற நீ? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ சொல்லுடி. அது எப்படி அம்மாவை பிடிக்காம போகும்? எனக்கு அம்மாவை பிடிக்கும். உன் அம்மா அப்பா சேரணும்னு உனக்கு ஆசை இல்லையா? அதுக்கு இல்ல பாட்டி, அவங்க சேர மாட்டாங்க. எனக்கு அம்மாவை பிடிக்கும், ஆனா அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு அப்பாவை சுத்தமா பிடிக்கல பாட்டி. அவங்க அப்பாவை பத்தி தப்பா பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாட்டி. அன்பு ஆண்டிய அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க நம்ம வீட்ல இருந்தா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்.
நான் அவனுக்கு அம்மா இல்ல, நீதான் அவனுக்கு அம்மா. இனியா குட்டி, நாங்க உன்னை பாத்துக்கல, நீதான் எங்களை பாத்துக்கிற. நீ எங்க பேத்தி இல்ல, நீ எங்க சாமி. உங்க பிள்ளைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஆமா இனியா, நீதான் அவனை பாத்துக்கணும். பாருங்க, சின்ன பொண்ணுக்கு புரியுது, உங்களுக்கு புரியல. சும்மா எதையாவது பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அவனுக்கு பிடிச்சது என்னவோ அதை பார்த்து பண்ணுவோம். டைகரே, சூப்பர். இருக்கட்டும்பா. ஹலோ, யார் பேசுறது? நான் கீதா பேசுறேன். சொல்லுங்க கீதா. ஆமா, எங்க இருக்கீங்க? நாங்க தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கோம். சிவத்தோட போனுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா அவர் போன் நாட் ரீச்சபிளே இருக்கு. சொல்லுங்க, என்ன விஷயம்? நாளைக்கு பாரதியோட பிறந்த நாள். பாரதியா? எந்த பாரதி? என்னங்க, அன்போட பையன் பாரதி. ஓ சரி, அதுக்கு 2 பேரும் தடிமாடு மாதிரி கூட இருக்கீங்க, கொஞ்சமாவது இருக்கா உங்களுக்கு? இது சாக்கா வச்சு அன்போட மீட்டிங் போடலாம்ல. நாளைக்கு காலையில நாங்க கோயிலுக்கு போவோம். ஓஹோ, புரிஞ்சிடுச்சு புரிஞ்சிடுச்சு. நீங்க புள்ளி வச்சீங்க, நாங்க கோலம் போட்டுறோம். சரிங்க, நான் வச்சிடுறேன். ஓகே, பாய். கீதா தான் போன்ல அப்படியா? அன்ப சிவா மீட் பண்ணுமா? சிவா, என்னப்பா உனக்கு போன் போட்டா சுவிட்ச் ஆஃப்னு வருதா? சுவிட்ச் ஆஃபா? ஆமா, சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அட, கீதா போன் பண்ணுச்சுப்பா. என்னவா? நாளைக்கு பாரதிக்கு பிறந்த நாளாம். எந்த பாரதி? சுப்பிரமணிய பாரதி. அட, நீ வேற ஏன்பா, அன்புவோட பையன் பாரதிப்பா. ஓ, அவனுக்கு பிறந்த நாள்னா கீதா எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? ஏன்பா, உன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது, ரீச் ஆகல. எனக்கு போன் பண்ணுச்சு, எனக்கு போன் பண்ணா உனக்கு மேட்டர் கன்வே ஆயிடுன்னு, அதுக்கு தான். அப்ப எனக்கு எதுக்கு சொல்லணும்? சும்மா நடிக்காதய்யா. யோ, நாளைக்கு குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி, பொம்மை காரு, பப்ஸ், பல்ட்டி அடிக்கிற குரங்கு பொம்மை, இப்படி ஏதாவது வாங்கிட்டு போய் அந்த பையனை கிஃப்டா கொடு. ஹாப்பி பர்த்டே சொல்லு. என்னயா பாக்குற? பையன் சந்தோஷமா இருந்தா அம்மா சந்தோஷமா இருக்குல்ல? ஆஹா, இல்ல இல்ல, அது நல்லா இருக்காது. அப்புறம் நான் குழந்தைங்களை சாக்கா வச்சு அவங்க பின்னாடி சுத்துறதா நினைக்க போறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. யோ, சீரியஸாவா சொல்ற? யோ, ஒரு டீசன்சி வேணுயா. இந்த மாதிரி இன்டீசன் எல்லாம் பண்ணக்கூடாது. உங்க ஐடியாவை குப்பையில தூக்கி போடுங்க. எதுக்கு எங்க அம்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் சரசன். என்ன ஒரு நாள் கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? சும்மா சும்மா போனை போட்டு எதுக்கு என்ன கொன்னுகிட்டு இருக்க? எனக்கு இருக்கு பயல, நீ நல்லா இருக்கணும் தானடா நான் படாத பாடுபட்டுட்டு இருக்க. நீ என்னடானா நான் உன்னை கொல்றேன்னு இருக்க. பெத்த தாய் எங்கேயாவது பிள்ளைங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்களா? சரி, கண்ணீர் வடிக்காத, என்னன்னு சொல்லு. டேய், நாளைக்கு என்ன நாளுடா? நாளைக்கு சனிக்கிழமை. அதுக்கு என்ன இப்ப? பொடுபாவி, உனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? யாரு எதை சொல்றதா இருந்தாலும் நேரடியா சொல்லு, இல்ல போனை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். போனை கட் பண்ணிராதடா, சொல்லு. நாளைக்கு உன் புள்ள பாரதிக்கு பிறந்த நாள். சரி. டேய், என்னடா சரிங்கற? வேற என்ன செய்ய சொல்ற? ஏய், அவனுக்கு gift வாங்கிட்டு வந்து கொடுத்து அன்பு அசத்தவன பார்த்தா அதுக்கு என்னங்கற? யாரு அவ? நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தா அவ அசந்துருவாளா? போ, வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு. சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுடா. நாளைக்கு அன்பு குழந்தைய கூட்டிட்டு கோயிலுக்கு போறா, நீயும் கோயிலுக்கு வந்துரு. கோயிலுக்கா? என்னாலாம் வர முடியாது. டேய் பாஸ்கர், அந்த வக்கீலும் கோயிலுக்கு வரான்டா. நீ மட்டும் வரலன்னு பையன், உன் குடும்பம் உன்னை விட்டு போயிடும். அந்த வக்கீல் வரான்னு உனக்கு யார் சொன்னா? உன் தங்கச்சியும் கீதாவும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். ஒட்டு கேட்டியா? உன்னை பெத்த பாவத்துக்கு இதெல்லாம் நான் செஞ்சுதானே ஆகணும். நாளைக்கு காலையில மறக்காம கோயிலுக்கு போயிடு. சரி, கோயிலுக்கு தானே, நான் வந்துடுறேன்.
போலாமா? அம்மா எனக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போய் நீ என்னெல்லாம் கேக்குறியோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கறேன். அம்மா நான் கேட்டதெல்லாம் அதெல்லாம் கிடைக்காது. எனக்கு தான் பிறந்த நாள், எனக்கு தான் அம்மா வாங்கி தருவாங்க. டேய் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கதானே நான் அம்மா கிட்ட கேக்குறேன். ஏய் பாருடா, எப்படிப்பட்ட அக்கா உனக்கு? அவளுக்கு போய் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்ற? எல்லாம் தனக்கு மட்டும்தான் வேணும், வேற யாருக்கும் வாங்கி கொடுத்துட கூடாது. அம்மா இன்னைக்கு நான் பர்த்டே பேபி, என்ன திட்ட கூடாது. சரிடா, நான் எதுவும் சொல்லல. போலாமா? மகனே வாடா 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 வாடா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கடா மகனே. எப்பவுமே என் பிறந்த நாளை மறந்துடுவீங்களே, இன்னைக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு? டேய் பாட்டி சொல்லிருப்பாங்கடா. என்னடா சொல்ல இப்படி பேசுற? உன் பிறந்த நாள் அப்பாக்கு ஞாபகம் இருக்காதா? அப்படியா? இன்னைக்கு என்ன டேட்னு சொல்லுங்க. அக்டோபர் 23 நீ பிறந்த தேதி. அப்பா இன்னைக்கு அக்டோபர் 24பா. போப்பா. டேய் அப்பா தமிழ் மாசத்தை ஞாபகம் வச்சிருப்பேன்டா. நீ பிறந்தது புரட்டாசி 26. இன்னைக்கு அதுவும் கிடையாது. எதுக்கு இப்ப புள்ள முன்னாடி அசிங்கப்படுத்துற? இந்தாடா தம்பி, இந்தா அப்படி. என்னதுப்பா இது? அப்பா உனக்காக புது துணி, ஸ்வீட்டு, பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்க. பிள்ளைக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுக்கே முறைக்கிற? கீதா இந்தா உள்ளார வை. ஐயே சரி வாங்க செல்ல, வாங்க போலாம். வாங்க. எங்க? கோயில் வாசல்ல நின்றுக்கிட்டு எங்க போறேன்னு கேக்குற? உள்ளாரதான் போறேன், நீ வாடா. இங்க பாரு, தேவையில்லாம எதுக்கு டிராமா போடுற? பையனை பார்த்தாச்சுல, நீ கிளம்பு. என்னடி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? புள்ள பேருக்கு அர்ச்சனை பண்ணி அவனுக்கு ஆசீர்வாதம் வாங்க வேணாமா? மாமா அப்பாவும் வரட்டுமா? அம்மா ஞாபகம் இருக்குல்ல, பர்த்டே பேபியை திட்டக்கூடாது. அப்படி சொல்றா என் மகனை. சரி வாங்க வாங்க வாங்க, கதவை சாத்துறதுக்குள்ள அர்ச்சனை பண்ணிடுவோம். நீ வாடா செல்லம். டென்ஷன் ஆகாத அன்பு, விடு பாத்துக்கலாம். நிம்மதி இல்லாம கோயிலுக்கு வந்தா இங்கேயும் வந்து நிம்மதி இல்லாம பண்றான். இன்னைக்கு பாரதியோட பிறந்த நாளுங்கிறதுனால பாக்குறேன், இல்லனா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். ஏய் அவன் ஒன்னும் பிள்ளைய பாக்குறதுக்கோ இல்ல பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கோ வந்த மாதிரி தெரியல. அவங்க அம்மா போன் பண்ணி விஷயத்த சொல்லிருப்பாங்க. பிள்ளைய பாக்குற சாக்குல வந்து பணம் ஏதாவது வாங்கிட்டு போக வந்திருப்பான். எனக்கு என்ன பண்ணி தொலைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு இவனுக்குலாம் இடம் கொடுத்துட்டு இருக்க? பிள்ளைங்களுக்காக தான் நான் பொறுத்து போயிட்டு இருக்கேன். சரி வா உள்ள போலாம். இப்ப நீங்க வரீங்களா இல்ல நானே அர்ச்சனை பண்ணட்டுமா? அன்பு வா போலாம். சீக்கிரம் வாங்க. குழந்தை பேர் சொல்லுங்க. பாரதி பாஸ்கர். பாரதி பாஸ்கர் நாமாங்கிரஸ்யா. பாரதி. ஸ்கூல்ல பாரதி பாஸ்கர் தானே கொடுத்துருக்க? இல்ல, வெறும் பாரதி தான். நட்சத்திரம் சொல்லுங்க. அவட்ட நட்சத்திரம். தவிட்டு பானையில கூட பொண்ணா வரும். என்ன பாக்குற? உண்மையதானே சொன்ன? ஆமா ஆமா, அவிட்ட நட்சத்திரத்துக்கு நீ சொல்றது கரெக்டா இருக்கலாம். பாரதியோட நட்சத்திரம் சுவாதி. என்ன சாமி பாக்குறீங்க? 4-5 வருஷமா புள்ளைய பிரிஞ்சு வெளியூர்ல இருந்தேன், அதான் எல்லாம் மறந்து போச்சு.
நீங்க உள்ளார போங்க சாமி. மந்திரத்தை மறக்காம அர்ச்சனை பண்ணுங்க. போங்க. தட்டையெல்லாம் தொட்டுக்குங்கோ. நீங்களும் தொட்டுக்குங்கம்மா. பாரதி பாஸ்கர் நாமாங்கிரஸ்யா சுவாதி நட்சத்திரே துலா ராசோஜாரஸ்யா அர்ச்சனாபிஷேகம். குழந்தையோட பிறந்த நாள் தேதி எதுவுமே ஞாபகம் இல்ல. சும்மா குழந்தை மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறத பாரு. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? அர்ச்சனை முடிஞ்சோன்னு நான் பாட்டு கிளம்பிட்டே இருக்க போறேன். சரி விடுடி. சாமி கும்பிட வந்த இடத்துல எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு? தம்பி, சாமி நல்லா கும்பிட்டுக்கடா. எங்க அப்பா நல்லா இருக்கணும், அவருக்கு நல்ல காசு கிடைக்கணும், எங்க அப்பா எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு வேண்டிக்க. சரிப்பா. சரியா? கும்பிட்டுக்க. நல்லா கும்பிட்டுக்கடா தம்பி. அப்படியே. ஐயோ, சிவம் வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் வந்தா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. பாஸ்கர் வேற இங்க இருக்கான். இவன் ஏன் சும்மா நெளிரா? அந்த வக்கீல் பையன் வருமானு எங்க அம்மா சொல்லுச்சே, இன்னும் ஆளே காணலையே. சிவா, கோயிலுக்கு வந்தாச்சு. நீ போய் அவங்கள பார்த்து கிஃப்ட் கொடுத்துட்டு வந்துடுனா? அதுக்குள்ள நான் போய் புளியோதரை சாப்பிட்டு வந்துடுறேன். ஏய், வரமாட்டேன்னு சொன்னவன் நீ பேசுறதெல்லாம் பேசிட்டு நைட்டு பூட்டின கடையை திறந்து கிஃப்ட் வாங்கி வந்துருக்கிற. என்ன நக்கலா? வரமாட்டேன்னு சொன்னவன போலான்னு சொல்லி நச்சரிச்சது யாரு? ஆமாம்பா, உனக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்ல, எங்களுக்காக தான் வந்திருக்கிற. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா உள்ள போக வேணாம், வா இப்படியே வெளியே போயிடலாம். அவன் பெரிய விராட் கோலி, இவ்வளவு பெரிய பேட் வாங்கி வந்துட்டு எனக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்ல அது இதுன்னு கதை விட்டுனுங்கிற நீ. அதானே. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? ஒத்துக்கையா? உனக்கும் அன்புக்கும் இடையில ஏதோ ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்கோ. யோ, குழந்தை பிறந்த நாளைக்கு gift கொடுத்துட்டு போலான்னு வந்தா நீங்க என்னடானா சம்பந்தமே இல்லாம வேற என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? வரலன்னா விடவா போற? வா வா. வாயா. உனக்கு தாண்டா வெயிட்டிங். வாங்கடா வாங்க, உங்களுக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சது கதை. நல்லா மாட்டினீங்களா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்னமா நடிக்கிறீங்கடி. வைக்கிறேன்டி உங்களுக்கு. போச்சு. யோ, என்னையா உன்னையும் வர வச்சுட்டு எக்ஸ் ஹஸ்பண்டையும் கூப்பிட்டுருக்காங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. சர்வாபீட்டதா அனுகிரகதா பல சித்திரஸ்தோ தீர்காயுஷ்மஸ்தோ சரஸ்வதி கடாட்ச பல சித்திரஸ்தோ. என்ன சாமி, பிரசாதத்தை மட்டும் கொடுக்குறீங்க? சாமிக்கு சாத்திர மாலை ஏதாவது இருந்தா கொடுங்க. போட்டு போகும்ல. போச்சு. போங்க சாமி, போய் எடுத்துட்டு வாங்க. ஏய், என்னடி இதெல்லாம்? ஒரு பெரிய மாலை தான் இருக்கு, இதை 2 பேரும் சேர்ந்து போட்டுங்கோ. இல்ல பரவாயில்ல. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? சுவாமி மாலைமா, இதை வேண்டான்னு சொல்லக்கூடாது, சேர்ந்து போட்டுங்கோ. கொடுங்க சாமி.